ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விப்ரோ ஐடி கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய இப்போ லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துமே வந்து அவங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனி அது. நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ். இந்த விப்ரோ அப்படிங்கிற இந்த ஐடி கம்பெனிலேருந்து சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் ஆல்ங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல, ப்ரோ நீங்கள் வந்து வீடியோவே போடலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, டெலிகிராம்லேயும் வந்து கேட்குறாங்க. அதனால் முதல்ல ஆல் அப்படிங்கிறதுல செட் பண்ணி இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரைவேட் கம்பெனி, எம்என்சி கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, ஐடி கம்பெனி எல்லா ஜாப்புமே உங்களுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனல் மூலிமா உங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லா ஜாப்புமே கிடைக்கும். நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது வந்து ஸ்டாஃப் தேவைப்படுது, ஏதாவது ஆடு போஸ்ட் பண்ணணும், அந்த ஜாப்பை பற்றின ஏதாவது விஷயங்களை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், டெலிகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விப்ரோ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஐடி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐடி சர்வீஸ் டெஸ்க்கு டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து சர்வீஸ் டெஸ்க் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிகிரி வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து கம்பல்சரி. இதை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டே வந்து டிகிரி படிச்சிருப்பாங்க, ஒரு டிஸ்டன்ஸில் படிச்சிருப்பாங்க, கரஸ்பாண்டன்ட்டில் படிச்சிருப்பாங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. அரியர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆனம் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக வந்து சிடிசின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் ஃபைண்ட் த ஜேடி ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஜாப்போடைய பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 8 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, திஸ் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்டாக்ட் B2B யூசர்ஸ், அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு விப்ரோவில் இருக்கக்கூடிய சர்வீஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோப்டாப்பில் அவங்களுக்கு வந்து இப்போ பண்ணி கொடுக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய இஷ்யூஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரைமரி யூசர்ஸ், அதாவது இந்த ஒரு கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி யூசர்ஸ், ப்ரீமியம் யூசர்ஸ்லாம் தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரெஸ்பாண்ட் டு என்கொயரிஸ் ஃப்ரம் ஆல் கால்ஸு, கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து கால் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கால்லாம் பண்ண மாட்டாங்க, போர்ட்டபுளாக வந்து பண்ணுவாங்க, அப்படின்னா மெயில் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் வந்து கால் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டைமும் இருக்காது. அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போதே வந்து சேட் பண்ணுவாங்க, மெயில் போடுவாங்க. அப்படி போடக்கூடிய அந்த கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். மல்டிபிள் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் டிஜிட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு வரோம். அப்படிங்கிறதுனால அதிகபட்சமாகவே எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில்ஸு சேட் மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த போஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணால் லேப்டாப் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கணும். லேப்டாப் இருந்தால் தான் இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். மொபைல் மூலியமாக பண்ணிக்கிற முடியாது. ஓகேங்களா? அதையுமே பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸோடைய ரோல், பர்பஸோடைய ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே பார்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக சொன்னேன் அப்படின்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் கேண்டிடேட், உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி வந்து நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? கொடுத்துக்கோங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு போஸ்டிங்கை உங்களை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு எந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த காண்டாக்ட் நம்பரை கரெக்டாக கொடுங்க. உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா கால் லெட்டர், இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து இதில் கூப்பிடுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாமே வந்து ஃபோன்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே மெயில் போட்டு விட்ருவாங்க. யாரெல்லாமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணாங்களோ அந்த மெயில் ஐடியை தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி இந்த மெயில் வந்து கொடுத்து அப்படியே சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் மெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும்.
நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் பிஇயா, பிஎஸ்சியா இல்லை வந்து பிசிஏவான்னு கேட்குறாங்க. இந்த படிப்பு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அதர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? பிகாம்னா பிகாமில் வந்து என்ன படிச்சிங்க, அது ஜென்ரல் படிச்சிங்களா இல்லை வந்து சிஏ படிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ப்ராக்கெட்டில் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டோட்டலாக உங்ககிட்ட வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐ எம் ஃப்ரெஷர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஃப்ரெஷர் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விப்ரோ அப்படிங்கிறது அதிகமாக ஹையர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பெங்களூர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரிஃபர்டு லொக்கேஷன். புனேயில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ஓகே ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு, நீங்கள் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. கரண்ட் சிடிசி நீங்கள் எவ்வளோ சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறீங்க, அதாவது எதிர்பார்க்குறது இல்லை, இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ வந்து சேலரி வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சேலரி அந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். அந்த சேலரி வந்து டைப் பண்ணிவிட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா அதர் கொடுத்து மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கிராஜுவேஷன், நீங்கள் எந்த கிராஜுவேஷன்லாம் படிச்சிங்க, ஃபுல் டைம் கோர்ஸ் நீங்கள் வந்து காலேஜில் ரெகுலராக போயிட்டு காலேஜ் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல் டைம் கொடுங்க. இல்லைனா பார்ட் டைம் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். பார்ட் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு டவுட் தான். ஓகேங்களா? அதுவே பார்த்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட், இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒர்க்கு அந்த கம்பெனி வந்து ரிலீவ் ஆகி நீங்கள் எவ்வளோ நாளில் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. 7 days 7 கொடுங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்லி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் ஃபார் டெக்னிக்கல் சப்போர்ட் ரோல், நீங்கள் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரோலில் இருக்குது, அந்த ரோலுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ஓகே வித் வாய்ஸ் ப்ராசஸ், நீங்கள் வந்து ஃபோன் கால் மூலிமா அதாவது பேசுகிறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து சேட் மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து நோனே கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்கை நீங்கள் ஈஸியான முறையில் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக விப்ரோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கு. இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனல் சார்பாகவும் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதியான ஒரு நபர்களை வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து விஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.